Hello friends, welcome to our channel. கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்துட்டு லோகோ சேனல் என்ன ஆனாங்க வீடியோ போடுறது இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கமெண்ட்லேயே வந்துட்டு லோகோ சேனல் வாய்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு கேட்குறீங்க. இது ஆக்சுவலாக லோகோ சேனல் தான், பேர் மட்டும்தான் மாற்றிருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், லோகோ சேனல்னு போடும்போது லோகோன்னு தான் வருது. ஸோ நம்ம சேனல் நேம் மட்டும் ஈரோடு வில்லேஜ் லைஃப்னு மாற்றிருக்கிறேன். ஆக்சுவலி வந்துட்டு இது லோகோ சேனல் தான், நான் தான் உங்கள் லோகோ நாயகி. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் நான் ப்ராப்பராக வீடியோ பண்ணி. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும், நான் வந்து கும்மியாட்டம் ப்ராக்டிஸ் போயிட்டுருந்தேன். அதனால் அது பார்த்திங்கன்னா எங்களுக்கு இடையில நிறைய லீவ் வந்து பொங்கல் லீவு, அப்புறம் உள்ளூர் அந்த மாரியம்மன் பொங்கல் லீவு, அது இதுன்னு நிறைய லீவ் வந்தங்காட்டி 30 நாளைக்கு மேலேயே வந்துட்டு இழுத்துக்கிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நல்லபடியாக அரங்கேற்றமும் முடிஞ்சுது. டெய்லியும் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 7 to 9 வந்துட்டு கும்மியாட்டம் ப்ராக்டிஸும் போயிட்டு இடையில வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்தங்காட்டி ரொம்ப பிஸி ஆயிடுச்சு, டைமே கிடைக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு ரொம்ப பனிக்காலங்காட்டி வீட்லேயும் வந்துட்டு ஆளாளுக்கு மாற்றி உடம்பு சரியில்லாமல் படுத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இடையில வர நல்ல காரியம் கெட்ட காரியம்னு சொல்லிட்டு ஒரே ரொம்ப வந்துட்டு போட்டு டென்ஷன் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிற போக்கில் அப்படியே விட்டுட்டேன். இந்த யூடியூப் வீடியோ மட்டும் வந்துட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு போட்டுக்கலான்ற மாதிரி. வீடுமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப டம்பான மாதிரி ஆயிடுச்சு. நிறைய திங்ஸை வந்துட்டு எடுத்த இடத்துல வைக்காமல் அங்கங்கே வச்சுட்டு போயிடுறது. சமையல் ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஒரே புழுதி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வந்து ஒன்றா க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேன். க்ளீனிங்கும் வந்துட்டு நான் வீடியோ எடுக்கலை. வீடியோ எடுத்துகிட்டே நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வேலையே முடிஞ்ச மாதிரி இல்லை. ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒன்றா ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு நான் நார்மலாக வந்துட்டு ரொட்டீன் லைஃப்க்கு வந்துடலான்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சமையல் ரூமில் வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டேன். இருந்த பொருட்கள்லாம் வந்துட்டு அதே இடத்துல வைக்காமல் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கிறேன். கிச்சன்லேயே பார்த்திங்கன்னா அடுப்புக்கு பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம எண்ணெய் பாட்டில் அது இதுன்னு நிறைய வச்சுக்கிட்டு, அப்புறம் சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, மிளகா, சர்க்கரை, தூள் அந்த மாதிரி நிறைய இதுவும் டம்ப் பண்ணி வச்சுருக்காட்டி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதை எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு தெரியும், எங்கள் சமையல் ரூமில் வந்துட்டு அடிக்கடி இந்த எறும்பு வந்துட்டு மேலேருந்து அப்படியே குப்பையை போட்டுருது. எறும்பே வந்து ஃபுல்லாக வந்துடுது. ஸோ அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த கார்னரில் இருக்கிற இந்த எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் ஷெல்ஃப்லேயே வந்துட்டு ஒரே ஷெல்ஃபில் வந்துட்டு பாட்டில்ஸை மட்டும் வைக்காமல் மேலே பாதி கீழே பாதி பாட்டில்ஸை பிரித்து வச்சுட்டு அதிலே வந்துட்டு சர்க்கரை, தூள், மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி எல்லாமே வர மாதிரி வச்சுட்டு அஞ்சரை பெட்டியும் ரெண்டுமே வந்துட்டு அதிலேயே ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுப்புக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, அடிக்கடி க்ளீன் பண்ண முடியுது ஈஸியாக. ஷெல்ஃப்லேயுமே வந்துட்டு ரொம்ப போட்டு டம்ப் பண்ணி வச்ச மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதே மாதிரி அடுப்புக்கு பக்கத்தில் ரைட் சைட்லேயே இந்த கீழே இருக்கிற ஷெல்ஃப்லலாம் வந்து இந்த குட்டி பாத்திரம்லாம் அடிக்கடி எடுக்கிற குட்டி பாத்திரம், டீ வைக்கிறது, அப்புறம் குழம்பு ரசம்லாம் மீதியான ஊற்றி வைக்கிறது, அது எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அதுக்கும் கீழே இருக்கிற ஷெல்ஃபில் வந்துட்டு நம்ம காய்கறியெல்லாம் வச்சோன்னா டெய்லி வந்து கூட்டும்போது அந்த புழுதியெல்லாம் போய் அதிலேயே பட்டுருது. ஸோ அதை எடுத்து வச்சுட்டு கூட்ட முடியல. அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பக்கெட்லாம் வந்துட்டு கீழே நிலத்தோடு வர மாதிரி வச்சுட்டேன். இந்த காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி அடுப்புக்கும் நேராக பேக் சைடில் இருக்கிற இந்த பெரிய ஷெல்ஃபில் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த ஆர்கனைசர் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறதுல அது ஆர்கனைசரே வந்துட்டு ரொம்ப பெரிய இடத்த அடைச்சிக்கிற மாதிரியும் நம்ம பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு வந்துட்டு இடமே பத்தாத மாதிரியும் இருந்துச்சு. இந்த பிளேட் ஆர்கனைசர் அப்புறம் டம்ளர் ஆர்கனைசர்லாம் வச்சுட்டு இருந்தப்போ ஆர்கனைசருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இடம் போயிடுது. அதுக்கு மேலே எவ்வளோ டம்ளர்லாம் கமுத்த முடியுமோ அவ்வளோதான் கமுத்திட்டுருக்குறோன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ எல்லா ஆர்கனைசரையும் தூக்கி மேலே போட்டுட்டு நார்மலாக நம்ம வந்துட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டேன். பிளேட்டில் வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுட்டு டம்ளரும் அதே மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய இடம் இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இந்த சாமி டேபிள்னு சொல்லி பெருசாக ஒன்று போட்டு வச்சுருந்தேன் பழைய டைனிங் டேபிளில். அதில் வந்து சாமி ஃபோட்டோ, பூஜை பொருட்கள் போக நிறைய குப்பை வந்துட்டு போட்டு வச்சிட்றாங்க. வெளியிலேருந்து கொண்டு வர பேனா, பேப்பரு, பழம், எது கொண்டு வந்தாலும், டார்ச் லைட் கொண்டு வந்தாலும் சரி, யாராவது நோட்டீஸ் கொடுத்தாலும் சரி, எதை கொண்டு வந்தாலும் சரி அந்த டேபிள் மேலே போட்டு வச்சு குப்பையாட்டம் பண்ணிடுறாங்க. சாமியாக குப்பையான்னு தெரியாத அளவுக்கு பண்ணிடுறாங்க. சரி, டேபிள் பெருசாக இருந்து டேபிளில் இடம் இருந்தால் தானே இவ்வளோ குப்பை செய்கிறதுன்னு சொல்லிட்டு டேபிளையே தூக்கிட்டேன். அந்த டேபிளை தூக்கி அயனிங் டேபிளை வந்துட்டு நான் பெட்ரூமில் கொண்டு போய் போட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டேபிள் மேக்ஸை மட்டும் வச்சு அந்த 2-3 சாமி மட்டும் இருக்கிற மாதிரி, அந்த 5 சாமி ஃபோட்டோ அப்புறம் 2 சாமி ஃபோட்டோ மட்டும் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு பிளேட் மட்டும் வச்சு வேணுன்ற திங்ஸை மட்டும் வச்சுக்கிற அளவுக்கு இடம் இருக்குது அந்த டேபிளில். ஸோ அப்படி செட் பண்ணிட்டங்காட்டி இப்போ ஈஸியாக இருக்குது. மற்றபடி எக்ஸ்ட்ரா இருந்த எல்லா பொருட்களும், இந்த பழைய விளக்கு, எண்ணெய் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ரூமில் கொண்டு போய் கபோர்டில் வச்சுட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா சாமி டேபிள் நீட் ஆயிடுச்சு.
இப்போயுமே வந்துட்டு ஷஸ்வினுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் படுத்துட்ருக்கிறான். ஆனுவல் டே முடிஞ்சு வந்தது தான். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 3-4 நாளாக சளி காய்ச்சல் தான். பெட்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா அந்த அயனிங் டேபிள் போட்டது, அப்புறம் தையல் மிஷின் மேலேயும் ரொம்ப டம்ப் பண்ணி வச்சுட்டோம். பீரோலையும் பார்த்தீங்கன்னா கசகசன்னு தான் இருந்துச்சு. நானும் ஷஸ்வினும் அது ஷஸ்வின் தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணான். ஃபஸ்ட்டு எல்லா துணியும் எடுத்து போட்டு அவனோட திங்ஸ்லாம் மடிச்சிட்டு இருந்தான். சரி ஓகேன்ட்டு அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது தான் இந்த பீரோவே வந்துட்டு க்ளீனாக நீட்டாக பண்ணோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேறு பக்கம் எங்கேயாவது போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கடைக்கு போகிறது, ரேஷன் கடைக்கு போகிறது, ஊருக்கு போகிறது, பெரிய காரியத்துக்கு போகிறது, அந்த மாதிரி போயிட்டு வர்றது. ஈவினிங் ஆச்சுன்னா வந்துட்டு கும்மியாட்டம் ப்ராக்டிஸ், சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு ஓடிடுறது. ஒரு 6:45 மணிக்கு போனோன்னா 9:30 ஆயிரும். 9:30க்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நார்மலாக நைட்டு டின்னர் செஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கே பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிரும். அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அதே மாதிரி அவசரமாக செய்யணும். வெங்காயம் உரிக்கணும், காய் அரியணும். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லேட் ஆயிரும். அப்புறம் அடுத்தடுத்து வேலை வந்துட்டு இப்படியே சேர்ந்துக்கிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு. வீடே வந்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி ப்ராப்பராக கூட்டவும் முடியல, துடைக்கவும் முடியல, நீட்டாக வந்துட்டு க்ளீனாக வச்சுக்கவும் முடியல. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீரோ க்ளீன் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு பீரோ இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய திங்ஸ் தான் இருக்குது. நான் வந்து எடுத்து அப்படியே கசகசன்னு போட்டு வச்சுருக்கிறேன். அது எப்போ க்ளீன் பண்ணுறதுன்னு தெரில. எடுத்து கட்டிட்டு போக வேண்டியது கொண்டு வந்துட்டு துவைச்சிட்டு அப்படியே மடித்து அந்த பெட் மேலேயே கிடக்குறோம் நாளைக்கு. அப்புறமா பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு வந்து வைக்கிறது. சாரீ ஒரு பக்கம், ப்ளவுஸ் ஒரு பக்கம்னு வச்சிட்ருக்கிறேன். இப்போ தான் இந்த பெரிய பீரோவில் இருக்கிற ஷஸ்வினோட கிளாத்து, அப்புறம் ஹஸ்பண்டோட கிளாத்து, என்னோடது வந்துட்டு வீட்டுக்கு போடுறது சுடி, அது எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்து நீட்டாக மடித்து கொஞ்சம் இந்த பனியன் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா சுருட்டி வைக்கும்போது நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் இந்த பீரோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சாரீ, ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட் அந்த மாதிரி என்னோடய திங்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது வந்து நான் பார்த்து டீக்ளட்டர் பண்ணிட்டு தான் எடுத்து வைக்கணும். தைச்சது, தைக்காதது, அயன் பண்ணது, பண்ணாதது எல்லாம் கலந்து இருக்கிறதுனால இதை எடுத்து சரி பண்ணுறதுக்கு யோசிச்சுக்கிட்டே இன்னமும் சரி பண்ணாமல் தான் வச்சுருக்கிறேன். இன்னொரு பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. பொங்கலுக்கு எடுத்த பாத்திரம்லாம் வந்துட்டு இன்னும் மேலே ஏற்றவே இல்லை. அப்போயே வந்து அம்மா எல்லாத்தையுமே தேய்ச்சி நல்லா கழுவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாமே வந்து வெயிலில் காய வச்சு எடுத்து உள்ளே வச்சாச்சு. பொங்கலே முடிஞ்சு 1 மாதம் கிட்டத்தட்ட ஆக போகுது. இன்னமும் அந்த பாத்திரம்லாம் வந்துட்டு மேலே ஏற்றவே இல்லை. எல்லாத்தையும் போட்டு மைண்டுக்கு கொண்டு போனால் மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமாக ஒரு ஷெல்ஃபாக க்ளீன் பண்ணிக்கலான்ற மாதிரி நான் பிளான் பண்ணி அதை மாதிரி பண்ணிகிட்ருக்கிறேன். கிச்சனில் பார்த்திங்கன்னா 3/4 முடிஞ்சது. இன்னும் ஃப்ரிட்ஜு மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். மற்றபடி கிச்சன் வந்துட்டு க்ளீன் ஆகிருச்சு. எங்கள் பெட்ரூம்லேயும் ஓரளவுக்கு ஓகே. இந்த பீரோவில் இருக்கிற திங்ஸும் தையல் மிஷின் க்ளீன் பண்ணால் போதும். இங்கே பார்த்திங்கன்னா இந்த சாமி டேபிளுக்கு மேலே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. கீழே வந்துட்டு ஷஸ்வின் அப்படியே பேக்கை கொண்டு வந்து ஐடி கார்டு அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த லீவில் ஆனுவல் டே முடிஞ்சு உடம்பும் சரியில்லாதங்காட்டி நல்லா 4 நாள் லீவ் கிடச்சங்காட்டி பேகு, ஐடி கார்டு, பெல்ட்டு எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. ஷூலேருந்து சாக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு எடுத்து வைக்கும்போது தான் வந்துட்டு நமக்கு மடித்து வைக்கிறதுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது. ஸோ இப்போ வந்து அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு காட்டுக்குமே போய் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் ஆயிடுச்சு. சரி ஒரு வாய்ப்பு கிடச்சிதுன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்தாச்சு. காட்டில் வந்துட்டு மஞ்சள் செடி இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனுவல் டேயில் வந்துட்டு ஷஸ்வின் இந்த ரோபோட் டான்ஸ் ஆடினா, இந்திரன் படத்தில் வர அந்த டான்ஸு சின்ன கிளிப்பிங்ஸ் தான். அதில் வந்து அவனோட காஸ்டியூம் இது தான் பாருங்கள். அவங்க கிளாஸ் பாய்ஸ்லேயே வந்துட்டு 3 செட்டாக பிரித்து 3 பேருக்குமே வந்துட்டு ஒரே டான்ஸில் 3 பார்ட்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் பார்ட் வந்து ஆஸ்ட்ரோனட்ஸு, அவங்க ஆடி முடிச்சதுக்கப்புறமா இந்த ரோபோட்ஸ்லாம் அவங்களாம் வந்து கூட்டிகிட்டு வந்து விடுற மாதிரி. ஷஸ்வின் தான் ஃபஸ்ட்டு வர்றான். சென்டராக நிற்கிறது தான் ஷஸ்வின். ரோபோட் சாங்குக்கு பதிலாக நான் வேறு மியூசிக் ஆட் பண்ணியிருக்கேன் காப்பிரைட் ப்ராப்ளம்னால.
வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருச்சு. அப்பயும் விடுவேனான்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போட்டிருந்த ஸ்டாலில் வந்துட்டு ஐஸ்கிரீமு இந்த ஸ்மோக் பிஸ்கட்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா சளியை வந்துட்டு அதிகமாக்கிட்டு வந்துட்டோம் நாங்கள் 2 பேரும். ஆனுவல் டே முடிச்சு வந்தவன் தான் மறுபடியும் படுத்தவன் ஒரு 3 நாளாக வந்துட்டு 101 ஃபீவர் அப்படியே படுத்தே தான் இருக்கிறான்னு வைங்களேன். இந்த சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருக்குது, சளி காய்ச்சலாக தான் இருக்குது. அடுத்த விளாகில் பார்க்கலாம்.